நாம இன்னைக்கு நம்மளோட திரைமசனம் நிகழ்ச்சியில லப்பர் பந்து இந்த மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை தமிழரசன் பச்சமுத்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சீன் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. அட்டகத்தி தினேஷ் மற்றும் கரிஷ் கல்யாண் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காங்க. கூடவே சஞ்சனா, ஸ்வஸ்விகா, பாலா சரவணன், காளி வெங்கட், தேவதர்ஷினி, டிஎஸ்கே, ஜான்சன் திவாகர் இந்த மாதிரியான பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்துல ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது. எனக்கு தெரியும் கேளுடா. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் அவர் சுத்தி இருக்கிற ஊருக்குள்ள ஒரு மாசான கிரிக்கெட் பிளேயரா இருக்காரு. அவர் விளையாடுற டோர்னமெண்ட்டை பாக்குற எல்லாருமே அவரை கெத்து கெத்து அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே தினேஷோட கிரிக்கெட்டை பாக்குற ஹரிஷ் கல்யாண் மட்டும் அவர் ஒன்றும் கெத்து கிடையாது, வெத்து தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்த தினேஷோட ஃப்ரெண்டு தினேஷோட காதல போட, இதனால அட்டகத்தி தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் சண்டை போட ரெண்டு பேருமே கிரிக்கெட் கிரவுண்ட்ல டாம் அண்ட் ஜெரியா மாறிடுறாங்க. இந்த டாம் அண்ட் ஜெரி டீம்களுக்குள்ள நடக்கிற ரெண்டு மேட்ச்லயுமே ஹரிஷ் கல்யாணோட டீம் தான் ஜெயிக்குது. இதனால கடுப்பான அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாணோட டீமை கண்டமண்ணா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியோட சுத்துறாரு. அட்டகத்தி தினேஷும் அவரோட மனைவியும் காதலிச்சு சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க. சாதி மறுப்பு திருமணம்னு சொல்லிட்டு அதே ஜானர்ல படத்தை கொண்டு போகாம தெளிவா வேற ஒரு ட்ராக்ல கதையை கொண்டு போய் கச்சிதமா படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர். இந்த டைம்ல ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு பொண்ணு கூட காதல் ஏற்படுது. படத்துல ஆடியன்ஸ் எல்லாரையும் டெம்பர் ஏத்துற ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹரிஷ் கல்யாணோட லவர் வேற யாரும் கிடையாது, அட்டகத்தி தினேஷோட பொண்ணு தான். தினேஷோட வைஃப் அவர் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு சாமி மேல சத்தியம் வாங்குறாங்க. ஆனா அட்டகத்தி தினேஷ் இதையெல்லாம் சட்டை பண்ணாம சேட்டை பிடிச்சவனா மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுறாரு. இதனால வெறியான தினேஷோட வைஃப் அவர் கூட சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. தன்னோட அப்பாவை அடிச்சதுனால ஹரிஷ் கல்யாணோட லவர் வந்துட்டு அவர் கூட சண்டை போட்டு போயிடுறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஜோடி இல்லாம சோகமா தெரிகிற காட்சிகளும் அப்புறமா அவங்களோட ஜோடி கூட சேர்றதுக்கு செய்கிற தில்லாலங்கடிகளும் திரைப்படத்தை சுவாரஸ்யமா நகர்த்தி இருக்கு. ஹரிஷ் கல்யாண் காலனிக்கார பையன் அப்படிங்கிறதுனால அந்த ஊர்க்கார பசங்க அவரை தன்னோட கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்கிறது இல்ல. ஆனா ஹரிஷ் கல்யாண் சூப்பரா கிரிக்கெட் விளையாடுவாரு அப்படின்னு தெரிஞ்ச சுத்துப்பட்டி பசங்க எல்லாம் தன்னோட டீம்ல ஹரிஷ் கல்யாணம் விளையாட வைக்கிறாங்க. கடைசியா ஹரிஷ் கல்யாண் ஊர்க்காரராக இருக்கக்கூடிய காளி வெங்கட் தன்னோட தப்ப உணர்ந்து ஹரிஷ் கல்யாண் தன்னோட டீம்ல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீம்கார பசங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா அவன் டீம்ல விளையாடணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் நீங்க டீம்ல இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட்ட ஒரு கேப்டன் கூட பார்க்காம தன்னோட டீமை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இதனால காண்டான காளி வெங்கட்டும் ஹரிஷ் கல்யாணும் தன்னோட ஊர்க்கார பசங்க நடத்துற டோர்னமெண்ட்ல நாங்களும் எங்களோட டீமை கூட்டிட்டு வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஊர்க்கார பசங்க நீங்க ஒருவேளை அந்த டோர்னமெண்ட்ல தோத்துட்டா லைஃப்ல இனிமே நீங்க கிரிக்கெட்டை நினைச்சு கூட பார்க்க கூடாது, ஒருவேளை ஜெயிச்சிட்டா இனிமே இந்த டீம் உங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் வடிவேலு காமெடியில வர்ற மாதிரி இனிமே உன் பேர் சங்கிலி இல்ல கங்குலி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமுக்கு தேவையான ஆட்களை தேடிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமா கெத்து கிரிக்கெட்டர் நம்மளோட அட்டகத்தி தினேஷும் இவங்களோட டீம்ல சேர்ந்து விளையாடுறாரு. ரப்பர் ராக்கெட் ஷாட் அடிக்கிற நம்ம கெத்து கிரிக்கெட்டர் காரக்பால் விளையாட தெரியாதனால இந்த டோர்னமெண்ட்ல கண்டமாயிடுறாரு. இதனால ஆடியன்ஸ் எல்லாம் தன்னோட பேட்டிங்னால ஆப்போனன்ட் டீமோட சாப்டரையே க்ளோஸ் பண்ணக்கூடிய தினேஷை ஜோக்கர்னு கேள்வி பண்றாங்க. கடைசியா ஹரிஷ் கல்யாண் குட்டிக்கரனை அடிச்சு தன்னோட டீமை ஃபைனல்ஸ்க்கு கூட்டிட்டு வர்றாரு. ஆனா ஒரு சில காரணங்கள்னால ஹரிஷ் கல்யாணால ஃபைனல் விளையாட முடியாம போயிருது. இதுவரைக்கும் ஆடியன்ஸ் எல்லாம் ஜோக்கர்னு சொன்ன நம்ம தினேஷ் தன்னோட பேட்டிங் மூலமா டாப்பர் ஆகி ஃபைனல்ல கெத்தா கம்பேக் கொடுக்குறாரு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா இவங்க இவ்வளோ சூப்பரா கிரிக்கெட் விளையாடியும் ஃபைனல்ஸ்ல தோத்து போயிடுறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நடிச்சிருக்கிற எல்லாருமே தங்களோட நடிப்பை அவ்வளவு அற்புதமா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தோட கதையும் எங்கேயுமே போர் அடிக்காம படம் பார்க்குற எல்லாரையுமே ஜாலியான மைண்ட் செட்ல வச்சிருக்குது. கிரிக்கெட்டை மையமா வைத்து எடுக்கப்பட்ட ஒரு கதை முழுக்க முழுக்க கிரிக்கெட்டை பத்தி மட்டுமே பேசாம காதல், சோகம், காமெடி இப்படி எல்லாத்தையும் கலந்து சொல்லியிருக்கிற விதம் அருமையா இருக்குது. இந்த படத்தோட டைரக்டருமே கிடைக்கக்கூடிய கேப்ல எல்லாம் பெண்கள் தான் சிறந்த ஆளுமை அப்படின்னு தெல்ல தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு. நீங்க இதுவரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நேயர்களே, நாம இதுவரைக்கும் நம்மளோட திரை விமர்சனம் நிகழ்ச்சியில லப்பர் பந்து மூவியோட திரை விமர்சனத்தை பத்தி பார்த்தோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு படத்தின் திரை விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜா.